பெரும்பான்மை மக்களோட, அடிப்படை மக்களோட, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட, பெண்களோட பிரச்சனையை எத்தனை பேர் தடுத்தாலும் நாங்கள் போடுவோம், அப்படி நாங்கள் அந்த செய்தியை வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஊடகங்கள் எடுத்திருக்காங்களா, அந்த கன்விக்ஷனோடு இருக்காங்களா அப்படின்னா அது இல்லை. வருத்தத்துக்குரிய உண்மை. நீங்கள் எப்போவுமே ஒரு ஜேர்னலிஸ்ட்னா நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். மற்றது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸ்ட்ரீம் மீடியாங்கிறவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இயங்க வேண்டியவங்க. அந்த இடத்துல இருந்து இறங்கி அவங்க என்னென்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஒரு செய்தி, ஸோ அதை நம்ம போட்டால் தான் நமக்கு டிஆர்பி வரும் அப்படிங்கிற ஒரு பரிதாபமான நிலைக்கு போயிட்டது தான் இது இந்த மாதிரியான விஷயங்கள் காரணம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவுட்லுக் இருக்குது, இந்தியா டுடே இருக்குது. ஏதாவது தப்பி தவறியாவது அந்த மாதிரியான மேகசின்ஸில் ஒரு 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 செய்தியாவது உருப்படியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ தமிழ் சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா விகடன் இருக்குது, குமுதம் இருக்குது. நீங்கள் இந்த பத்திரிகைகள்லாம் எடுத்து பாருங்கள், பக்கத்துக்கு பக்கம் முழுமையாக என்ன மாதிரியான செய்திகள் வருது. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஒர்க் ஷாப், இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ரியல் ஜேர்னலிஸ்டாக ஒரு 4th பில்லரோட ஒரு 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 அதோட உறுதியை ஸ்திரப்படுத்துறதுக்கான ஒரு ஆளுமையாக நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நான் ஆக்சுவலி இந்த மிக்ஸ்டு ஏஜ் குரூப் எதிர்பார்க்கல. நான் எல்லோரும் மாணவர்களாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். பட் இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஜேர்னலிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றது. என்ன ஆக்சுவலி எல்லோரும் என்ன பேக்ரவுண்டு சும்மா ரேண்டமாக சொல்லுங்களேன். நம்ம இது ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். இலக்கியம் எல்லாம் மாணவர்கள். ஓகே ஓகே, படித்து முடித்தவங்க, கல்லூரி முடித்தவர்கள். இப்போ தான் முடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, சயின்ஸ். ஓகே சார், ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போது அவர் மைக் கொடுங்களேன். ஓகே சரி ஓகே ஓகே. டெமோக்ரஸியோட டெஃபினிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? சும்மா நம்ம அங்கேருந்து போவோம் மெதுவாக. ஜனநாயகம், ஜனநாயகத்தின் அதை டிஃபைன் பண்ணுங்கள், அதுக்கு விளக்கம் கொடுங்க. இதெல்லாம் ஸ்கூல்லே படிச்சிருக்கோம்ல. மக்களாட்சி. சரி, ஜனநாயகத்தின் 4 தூண்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் 4 தூண்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஒரு ஜேர்னலிசம் பற்றி தெரிஞ்சுக்க வரவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம மெதுவாக போகலாம். நிர்வாகம் மேடம், நீதிமன்றம், சட்டசபை, இதழ், அவ்வளோதான் 4 இதழ். ஓகே, இன்னும் யாராவது கிளியராக சொல்ல முடியுமா? கரெக்டு தான் அவர் சொன்னது. ஓகே, 4ஆவதாக என்ன வருது? மீடியா. ஓகே, அது ஏன் 4th பில்லராக? அது இப்போ மற்ற இதெல்லாம் நமக்கு புரியுது. நாடாளுமன்றம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அப்புறம் லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, 3 நமக்கு புரியுது. ஏன் நமக்கு 4th பில்லராக ஏன் மீடியாவை வச்சுருக்காங்க அப்படின்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? சரி, ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு யோசிக்க முடியுதா? ஏன் மேம் ஆக்சுவலாக அந்த 3 பில்லர்ஸையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் மீடியா இருக்குது. அதனால சம்டைம்ஸ் மீடியா 4th பில்லர்ஸ் சொல்கிறாங்க. கனெக்ட் பண்ணுறதுக்காகவா? ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஓகே, 3 பில்லர்ஸையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஊடகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. வேறு யாராவது கெஸ் பண்ணுங்கள். ஏன் மீடியாவுக்கு 4th பில்லர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா ஒரு ப்ரைவேட் இது தானே. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட்டு ஜுடிஷியரி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, இவங்க மீறாமல் இருக்காங்க, மக்களுக்கு உண்மையாக இருக்காங்களா, அந்த இதையும் காமிப்பாங்க. ஓகே,
அந்த 3 தூண்களையும் அவங்க ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற ஒரு பொறுப்பு வந்து மீடியாவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்க கைத்தட்டலாம். உண்மையிலே ஒரு மீடியாவுக்கு என்ன ரோல், ஊடகத்தின் பணி என்ன அப்படின்னா, இந்த 3 இந்திய ஜனநாயகத்தின் 3 தூண்களான இந்த நாடாளுமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறையை கண்காணிக்கிற வேலை வந்து ஊடகத்திற்கு. கண்காணிக்கிறதுனா என்ன? நியூஸ் ஓகே, பட் அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னும் கண்காணிக்கிறாங்க, ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறாங்கன்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன? இப்போ ஒரு கட்சி இருக்குது, கட்சிக்குள்ளே எல்லாரும் வந்து எந்த பூசல் புணக்கு இல்லாமல் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதா? என்ன அது? கலெக்டர் டெய்லி ஆஃபீஸ்க்கு வராரா அப்படின்னு பார்க்குறதா? ஊழல்னு நடக்கிறதா அதை பார்க்குறதா? ஓகே, ஸ்கீம்ஸ் வந்து ஒழுங்காக போகுதா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் வேலையா? எக்ஸ்பிளைன். மக்கள் இந்த 3க்கும் ஒரு ரோல் இருக்குல்ல நம்ம சமூகத்தில். ஒரு ஜனநாயக தேசத்தில் வந்து இந்த 3க்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குல்ல, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு ரோல் இருக்குல்ல. அந்த ரோலை இந்த 3ம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஊடகங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஊடகங்களில் வந்து சரியாக செயல்படுதா, அந்த வேலையை வந்து சரியாக செஞ்சிட்ருக்கா இந்த ஊடகங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சார். ஓகே, ப்ரோ கம்யூனிஸ்டாக இருக்காங்களா? ஊடகத்துக்கு எப்பயுமே ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் மேடம். அப்படி இருந்துச்சு முன்னாடி. அதுக்காக தன்னுடைய முன்னாடி இருந்துச்சா? ஆமாம், முன்னாடி இருந்துச்சு கண்டிப்பாக. ஓகே, அந்த நெருக்கடி நிலை காலகட்டப்பெல்லாம் உயிரை கொடுத்து கூட அவங்க வந்து சில விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்க்குற விஷயம் வந்து பெரும்பாலும் மக்களுக்கு பயன்படக்கூடியதா இல்லை. அது பெரும்பாலும் ஆபாசம் நிறைந்ததா, அருவருக்கத்தக்கதா, எல்லாரும் இந்த டிஆர்பி ரேட் ஏற்றுறதுன்னு ஒன்று அது நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்கல்ல. அதை தான் ஊடகம் வந்து இன்னைக்கு அது பின்னாடியே ஓடிட்டே இருக்குது. அது நீங்கள் நிறைய அந்த சமூக வலைத்தளம் பார்த்தாலும் தெரியும். இல்லை சில பல அந்த பேர் சொல்ல விரும்பாத சில இதழ்களோ அந்த மாதிரி சில தொலைக்காட்சி அந்த மக்களுக்கு அந்த 3 ஊடகங்கள் 3 நிறுவனங்களையும் கண்காணிக்கிற வேலையை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு அந்த மாதிரி செய்திகளாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, சரி. இதில் சோஷியல் மீடியா உங்களோட மெயின் நியூஸ் சோர்ஸ் என்ன? ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க? எல்லாரும் நியூஸ் பேப்பர், வேறு எல்லோரும் நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா? நியூஸ் ஆப்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, வேறு சோஷியல் மீடியா உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இதுவாக இருக்குல்ல. ஓகே, இப்போ ட்விட்டரில் பார்க்குறோன்னு சொன்ன நீங்கள் இருக்கீங்கல்ல, ட்விட்டரில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த நியூஸ்? இல்லை உங்களுக்கு எவ்வளோ தகவல்கள் கிடைக்கும் அதில்? ஓகே, ஆனால் அது பரவாயில்ல. சரி, ஓகே, ஒரு 4 லைன் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருதா? சரி, 4 லைனில் கண்டிப்பாக நமக்கு வந்து எங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செய்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆர்வமான செய்தியாக இருக்குன்னா அதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில நியூஸ் சேனல்லாம் நியூஸ் பேப்பர் சேனல்லாம் சோசியல் மீடியாவில் தான் இப்போ ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களும் இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கார்ட் போட சொல்ல அந்த ஹெட்டிங் இருக்குங்களே, அதை வந்து ஒரு
நமக்கு வந்து கேட்ச் ஆகுற மாதிரி அந்த ஹெட்டிங் போட்டு நம்மளை வந்து படிக்க ஆர்வத்தை தூண்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த நியூஸை தேடி நியூஸ் பேப்பருக்கு போகிற மாதிரி இருக்குங்க மேம். நியூஸ் பேப்பர் போய் பார்க்குறீங்களா அப்படி? நான் பார்ப்பேங்க மேம். ஓகே. எந்த செய்தியை சமீபத்தில் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஓகே, இதை பற்றி மேலதிக தகவல்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. நான் வந்து இது பண்ணது லாஸ்ட் மந்த் அன்னைக்கு மருதமலையில் வந்து ஒரு பெண் யானை வந்து யானை அது வந்து உடல்நிலை குறைவாக இருந்துச்சு. அதை இப்போ வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்தோன்னே அதை போய் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். அந்த செய்தியை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எது அந்த பர்டிகுலர் யானை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை ஜென்ரலாக வந்து இங்கே யானைகளோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு பரந்துபட்ட நோக்கில் தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளில் யானைகள் எப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்களா? அந்த பர்டிகுலர் யானையை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. வேறு இந்த மாதிரி சமீபத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து ரொம்ப பிடிச்ச செய்தி, அதை பற்றி கூடுதலாக தகவல் நான் தேடி படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை இந்த செய்தி என்னை சமூக ஊடகத்தில் பார்க்கும்போது பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறவங்க 1-2 சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் எனக்கு. இந்தியா பாகிஸ்தான் போகிறப்போ 2 பேர் வந்து நியூஸ் ப்ரீஃபிங் செஞ்சாங்க. ஒருத்தி பேர் சோஃபியா. அப்போது அவங்க நியூஸ் ப்ரீஃபிங் செஞ்சது வந்து எந்த மீடியா சார்? இது வந்து டிவி அண்ட் நியூஸ் பேப்பர் ரெண்டுமே இருந்துச்சு. இப்போ பர்டிகுலர் நான் பார்த்த நியூஸ் பேப்பரு. அப்போ வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணது, அப்புறம் அதை வந்து மற்ற நாடுகள் மறுத்தது, வேறு பாகிஸ்தான் வந்து பொய் நியூஸ் பரப்பி விட்டது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. வேற சொல்லுங்கள் பிதா. மாஞ்சோலை பகுதியில் அந்த மக்கள் வந்து எந்தளவு கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்கள வந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க, அதனோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அது ஆவணப்படம்லாம் போட்டிருந்தாங்க, அதை பற்றி அறிமுகம் தெரிஞ்சிட்டேங்க்கா. அப்புறம் ரீசெண்டாக இப்போ கூட ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்லேருந்து போயிருக்காங்க, சமத்துவபுரம் வந்து அந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அதொட்டி இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது, இல்லை இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைக்குள்ளாகவே அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுக்கா. ஓகே. மாஞ்சோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி போய் பார்த்துருக்கீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் என்ன அதில் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் தேடி இருக்கீங்க. ஆமாங்க்கா. ஓகே. நீங்கள் ஃப்ரண்ட் ரோ யாராவது சொல்லுங்கள். மேம் நான் இப்போ ரீசெண்டாக எதுவும் பார்க்கல மேம். லாஸ்ட்டாக பார்த்தேன் அப்படின்னா அந்த கல்கத்தா டாக்டர் அந்த ரேப் அந்த அதுதான் மேம் லாஸ்ட்டாக நான் பார்த்தேனே. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பஹல்காம், ஸோ அந்த மாதிரி தான் மேம். ஓகே. அதை பற்றின செய்திகளை எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் ஆர் சம்திங் இந்த வாட்ஸ்அப்பில் சேனல்லாம் இருக்குல்ல மேம் நியூஸோடது, ஸோ அதில் ஜஸ்ட் அந்த 4 லைன்ஸ் மட்டும் போடுவாங்க. அதை நம்ம அப்படியே போனோம்னா அதோட வெப்சைட்ஸ் இருக்கும் மேம். ஒரு நியூஸ் பேப்பருக்கும் அதோட வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். அண்ட் அதை தாண்டி வேணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து அந்த என்ன சம்பவம் நடந்ததோ அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்களே மேம். ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன் மேம். ஓகே. இப்போ எனக்கு கை தூக்குங்க. சோஷியல் மீடியாவில் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க செய்திகளை வந்து நாட்டு நடப்பை நான் சமூக ஊடகங்கள் வழியே தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கொஞ்சம் கை தூக்குங்க. யோசிச்சு நிறைய பேர். ஓகே. இது எல்லாருமே ஏறக்குறைய எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. அதில் இதை நான் மேலதிக தகவல்களுக்கு நியூஸ் பேப்பரோ இல்லை வேறு டிஜிட்டல் வெப்சைட்ஸோ நான் இல்லை நியூஸ் ஆப்ஸோ போய் அதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் அதில் பாதிக்கு பாதியாக கம்மியாயிருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம மீடியாவோட நிலைமை அப்படின்றது. நம்மளோட இது நமக்கே வெளிப்படையாக அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற விஷயம் என்னென்னா, நம்மளோட செய்தி
தேடல் என்பது, செய்தி அறிவு என்பது வெறும் சமூக ஊடகங்கள் கொடுக்கிற ஒரு தகவலோட வந்து சுருங்கி இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இப்போ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, இன்றைக்கி வந்து நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் செய்தியை தெரிஞ்சுக்கிறோன்னு. இது வந்து ஒரு மோசமான நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏன்னா சோஷியல் மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து விஷயத்தை எடுத்துக்கிற ஒரு தன்மையோடு தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து உல்ட்டாவாக நடக்குது. ஓகே, ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமுக்கு தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப் வந்து இருக்குது. அந்த மாதிரி செட்டப் வந்து சோஷியல் மீடியாவுக்கு கிடையாது. யார் வேணாலும் இன்றைக்கி நான் ஒரு தனிநபர், நான் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம், என்னோடய கருத்தை போடலாம். இப்போ இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, யூடியூப் வீடியோஸோ இல்லை இந்த கருத்து பதிவுகளோ நம்ம பார்க்குறோம்ல, இது நம்மளோட கருத்துன்னு ஒருத்தரோட கருத்துன்னு நினைக்கிறோமா, இல்லை அது உண்மைன்னு நினைக்கிறோமா? எல்லோரும் எதை சொல்கிறாங்க? இப்போ யூடியூப் சேனல்ஸ், இப்போ கல்கட்டா டாக்டர் விஷயம் நடந்ததில்ல, இதில் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த ரேப் அசால்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொன்னாங்கல்ல. அப்படி சொன்னவங்க வந்து ஒரு 10 யூடியூப் சேனல்ஸ் இருந்ததுன்னா அவங்க தங்களோட ஒப்பீனியனை சொன்னாங்களா, இல்லை ஆத்தென்டிக்காக அந்த தகவல்களை திரட்டி நமக்கு கொடுத்தாங்களா? அவங்களோட ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. ஒப்பீனியன் தான். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் மெயினாக எது சொல்கிறாங்க? ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆகிற ஜேர்னலிஸ்ட் வந்து ஒப்பீனியனை தவிர்க்கணும் அப்படின்றதான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற செய்திகள் என்பது ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் செய்தி. அது வந்து முழுமையற்றது. அது வெறும் ஒரு தனிநபரோட விருப்பு வெறுப்பு சார்ந்த, இல்லை அவங்களோட புரிதலுக்கு உட்பட்ட ஒரு கருத்து மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து பேசிக்காக நமக்கு இருக்கணும். சரி, இப்போ அவர் சொன்னார் இல்லை, நியூஸில் வந்து இன்றைக்கி வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாரும் பார்த்த அளவில் உங்களோட புரிதலில் செய்தித்தாள்கள்லையும் சரி, டிவிலையும் சரி, என்ன மாதிரி செய்திகள் டாமினண்ட்டாக வருதுன்னு நினைக்கிறீங்க? கிரைம் அண்ட் பயங்கரமாக அனலிட்டிக்கலாக சொல்கிறீங்களே. ஒன் இயர் அதிகமாக க்ரைம் தான் வருது இல்லையா? மறுபடியும் நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நியூஸ் சேனல் கிட்ட தான் வராங்க. அப்படின்னும் போது கிரைம் வந்து அதிகரிக்குது மேம். இந்த 1 இயராக வந்து கிரைம் நியூஸ் நீங்கள் பார்த்த வரைக்கும் க்ரைம் நியூஸ் வந்து அதிகமாக தென்படுதுன்னு சொல்கிறீங்க. வேறு என்ன மாதிரி செய்திகள் மெயின் ஸ்ட்ரீமில்? சோஷியல் மீடியா விட்டுருங்க, நீங்கள் நியூஸ் சேனல்ஸோ நியூஸ் பேப்பர்ஸோ மேகசின்ஸோ வாசிக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அப்புறம் க்ரைம் சொல்லியிருக்காங்க. அரசு செய்கிற அரசு நிகழ்ச்சிகள், அது சார்ந்த செய்திகள் வருது. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக சோஷியல் இஷ்யூஸ் வருதா? என்ன மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்? ஓகே, டெலிவிஷன் சேனல்ஸ்லையா? யூடியூப், நான் சோஷியல் மீடியாவே கேட்கல, டெலிவிஷன் சேனல் மெயின் ஸ்ட்ரீம். இப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நியூ மீடியான்னு நம்ம சொல்கிறது வந்து சோஷியல் மீடியா. ஓகே, இப்போ ரொம்ப ஆரம்ப காலத்தில் பிரிண்ட் மட்டும்தான் இருந்தது, அச்சு ஊடகம் இருந்ததா, அதுக்கப்புறம் காட்சி ஊடகம் வந்தது. இப்போ இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா வந்துடுச்சு, டிஜிட்டல் மீடியா வந்து நம்ம நியூ மீடியான்னு சொல்கிறோம். இந்த நியூ மீடியா வந்து ஸ்டில் க்ரோயிங். அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஒரு 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 ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம் இல்லை, ஒரு கவுன்சில் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து ஃப்ரீ மீடியா மாதிரி, யார் வேணாலும் அதில் தங்களோட கருத்துக்களை சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து இப்போதைக்கு நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான டெலிவிஷன் அண்ட் பிரிண்ட் மீடியா இருக்குல்ல, அதில் வர்ற டாமினண்ட்டாக வர்ற செய்திகள் என்ன? ஏன்னா நம்ம இதை அங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். அதோட 4th பில்லர், அதோட பர்பஸ் சால்வ் ஆகுதா, அதுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை வந்து அது செய்யுதா அப்படிங்கிறது தான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் ஆப்வியஸாக நிறையா இருக்குது, க்ரைம் நிறையா இருக்குது, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின செய்தி நிறைய வருது, அப்புறம் ஒப்பீனியன்ஸ் வருது, லைக் பொலிட்டிக்கல் நியூஸ் வருது.
ஓகே ஓகே. ஸோ அரசியல் செய்திகள் கட்சிகள் சார்ந்த செய்திகள் நிறைய வருது. ஓகே ஓகே. அது வந்து ஓகே அறிவிக்கிறது, அது மீடியா வந்து இப்போ பேண்டமிக்னு ஒன்று வந்தால் மீடியா மூலமாக தான் சொல்லி ஆகணும். நான் ஜென்ரலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற செய்திகள் கேட்குறேன். வணிக செய்திகள். ஓகே சரி ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து என்டர்டைன்மெண்ட், க்ரைம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஒப்பீனியன்ஸு, பாலிட்டிக்ஸு, அப்புறம் வணிக செய்திகள். ஓகே. இப்போ இதில் இந்த 3 தூண்களையும் கண்காணிக்கிற பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அப்போது இதில் எது மிஸ் ஆகுது? அரசு தான் வந்துடுச்சு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எது மிஸ் ஆகுது? மக்கள், சமூகம். ஸோ சமூகம் சார்ந்த செய்திகளுக்கு நான் வந்து டேட்டா அடிப்படையிலையும் சொல்கிறேன். 2017 நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பண்ணின ஆய்வின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டின் ஒரு 70-80% மக்கள், பெரும்பான்மை மக்களான விளிம்புநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட தொழில், அவங்களோட விஷயங்கள் சார்ந்த, உரிமைகள் சார்ந்த செய்திகள் எதுவுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரலை அப்படின்றது. சரி, இப்போ வந்து நம்ம நாட்டோட ப்ரைமரி கான்ஃப்ளிக்ட், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம நாட்டோட முதன்மை முரண்பாடு அப்படின்னா அது வந்து சாதி. நம்ம நாடு வந்து பல வகையான என்ன சொல்கிறது, ஒரு டைவர்சிட்டி நிறைஞ்ச நாடு, பன்முகத்தன்மை நிறைந்த நாடு. இங்கே பல மாநிலங்கள் இருக்குது, மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இருந்தால் கூட அடிப்படையில் மக்கள் இங்கே என்னவா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா சாதியாக தான் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே மக்கள் சாதி குழுக்களாக வந்து இருக்காங்க. அப்போ 6000 சாதிகள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்றது தான் கணக்கு. ஸோ அந்த 6000 சாதிகள் இருக்குது அப்படின்னா இங்கே எவ்வளோ சாதிய ஒடுக்குமுறைகள் நடக்கணும்? ஒவ்வொரு சின்ன கிராமப்புறமுமே ஊராகவும் சேரியாகவும் இருக்குல்ல. அப்போ அந்த ஊராகவும் சேரியாகவும் இருந்தாலே வந்து அங்கே கான்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே தீண்டாமை இருக்கும், வன்கொடுமை இருக்கும், செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், இதெல்லாம் வந்து நியதி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீடியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது கவர் ஆகுது? எத்தனை செய்திகள் நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை செய்திகள் ஒரு நாளைக்கு? ஆமாம், 3 செய்தி வருதா? 3 செய்தி வருது ஒரு நாளைக்கு. 3 செய்தி வர்றதுங்கிறது ரொம்ப ரேர், எப்பயாவது வரலாம். ஆனால் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்பின்னு ஒரு க்ரைம் ரெக்கார்ட்ஸ், நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் 10 தலித் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒரு தலித் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து இத்தனை தலித்துகளோட குடியிருப்புகள் அடித்து நொறுக்கப்படுது. இது இந்தியா முழுக்க. ஓகே, எந்த ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதுவாக இருக்குது. இது எவ்ரி 10 இயர்ஸும் சரி, எவ்ரி இயரும் சரி, இது வந்து ரைசிங் டேட்டா. இது வந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படின்னா இந்த மீடியாவில் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை. ஏன் இல்லை? இது ஒன்று. ஓகே, சாதிய விஷயங்கள் தொடர்பாக செய்திகள் ஊடகங்களுக்குள்ள குறைவாக பதிவாகுது அல்லது பதிவே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் டு த டேட்டா, கவர்மெண்ட் டேட்டாவை ஒப்பிடும்போது அது நியூஸாக மாறணும்ல. 10 பெண்கள் ஒரு நாளைக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்கன்னா ஏன் வந்து அது 10 செய்தியும் ஏன் ஊடகத்தில் ரிப்போர்ட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி வருது. நாம் எப்பயோ ஒரு செய்தி தானே கேள்விப்படுறோம். ஆமாம், எப்போவுமே கவர்மெண்ட் டேட்டாங்கிறது ஒரு சாம்பிள் சர்வே வச்சு பண்ணுறது தான். ஸோ அவங்க சொல்கிற அந்த 10 ஒரு நாளைக்கு 10 நாளுமே அந்த 10 ரிப்போர்ட் ஆகுதா? அதுவே ரொம்ப குறைவு தான். அது ரிப்போர்ட் ஆகுதா? அப்போ ரேப்புங்கிறது ஒரு பெரிய வன்கொடுமை, பெரிய வயலன்ஸ் அப்படின்னா ஏன் அது வந்து ஏதோ ஒரு கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கட்டா டாக்டர் வந்து எவ்வளோ நாட்டையே உழுக்குன ஒரு அசால்ட், அது ரொம்ப மோசமான விஷயம். நிர்பயா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பேருந்தில் ஒரு
மாணவியை வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சாங்க. அந்த நாட்டையே உலுக்குன ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஏன் வந்து இந்த 10 செய்திகளும் ஏன் செய்தியாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். வெறும் ரேப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வன்கொடுமைகள் வந்து கிராமப்புறங்களில் நிறைய நடந்துக்கிட்டே இருந்தாலும் அது செய்தியாக வந்து மாறுறதில்லை. சரி, வேறு என்ன செய்திகள் அந்த மாதிரி விடுபட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்று காஸ்ட் அட்ராசிட்டிஸ், சிறுபான்மையினர் குறித்த மத ரீதியான செய்திகளுக்கும் ஊடகங்களில் வந்து இடமில்லை. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, ஆக்ஸ்ஃபார்ம் அண்டு நியூஸ் லாண்ட்ரியோட சர்வே படி நான் சொல்கிறேன். தலித் மக்கள் சார்ந்த செய்திகளுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அப்புறம் சிறுபான்மையினர் சார்ந்த செய்திகளுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. இதெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னா 0.052 அந்த மாதிரி கூட வராது. 1% கீழே தான் வந்து இந்த செய்திகள்லாம் நம்மளோட மைய நீரோட்ட ஊடகத்தில் பதிவாகுது அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு பிரிவு, இவங்கள பற்றின செய்திகள் ரொம்ப குறைவாக வருது, இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னு. ஓகே, கொயர் இஷ்யூஸ். அப்புறம் பெண்கள் சார்ந்த செய்திகள் நம்மளோட எவ்வளோ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி க்ரைம் ஏதாவது நடந்ததுன்னா அதை பற்றி நம்ம ஒரு ரேப் அசால்ட் ஏதாவது நடந்ததுன்னா அது ஒரு செய்தியாக நம்ம அது அது போடுவாங்க. ஆனால் அதுவுமே ஹெட்லைன்ஸாக வரதெல்லாம் ரொம்ப குறைவு. மற்றபடி விமன் ரெப்ரசன்டேஷன், விமன் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப குறைவு. விமன், டிரான்ஸ்ஜெண்டர், கொயர் கம்யூனிட்டி இவங்க சார்ந்தவங்க. அப்போது இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களான ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர் மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து செய்தி நிறுவனங்களில் செய்திகளில் ரெப்ரசன்டேஷன் இல்லை. செய்திகளில் ஏன் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? ஏன் வந்து மீடியாவில் இதுக்கு ஸ்பேஸே கொடுக்காம வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இதோட நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். மேம், அதாவது நியூஸ் மீடியாஸில் வந்துட்டு மேல் டொமினேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பொசிஷன்ஸில் வந்துட்டு ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் இல்லாதனால மேல் இது வந்துட்டு இந்த கேஸில் அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். இவங்க வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஜெண்டர் இஷ்யூஸில் ஏன் வந்து விமன் நியூஸ் வரல அப்படின்னா மேல் டாமினேஷன் இருக்குது, அதனால விமனுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுதான் வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். இந்தியன் நியூஸ் ரூம்ஸில் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்த தலித், SC/ST, OBC, மைனாரிட்டி, விமன் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப 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 கம்மி. ஜெயரணி, நான் ஒன்று ஆட் பண்ணணும். நீங்கள் சொன்னதோட சேர்த்தா சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டுடைய பத்திரிகை உலகத்தை நான் ஒரு 25 வருஷம் அனுபவத்தோடு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகளை யார் நடத்துகிறாங்க, அதான் நீங்கள் சொன்னது போல் அந்த ஆசிரியர் குழுவில் இருக்க உங்களுடைய ஜாதி பின்புலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலித் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் குறைவாக இருப்பாங்க, புத்திஸ்டுகள் இருக்கவே இருக்க மாட்டாங்க. ஆக எதை நியூஸ் ஆக்கணும் அப்படிங்கிற அரசியல் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்காம நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது. அதான் ரியாலிட்டி. ஆமாம், அதுதான். இது ஏன் வந்து நியூஸில் நமக்கு இது கிளியராக வந்து அந்த பர்டிகுலர் அந்த நியூஸ் லாண்ட்ரியோட சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நியூஸ் ரூமில் ரெப்ரசன்டேஷன் இல்லை, செய்தி அறைகளில் மீடியா ஆஃபீஸில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தலித்துகள் இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆதிவாசிகள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் பெண்கள் இருக்காங்க, குறிப்பாக லீடர்ஷிப் பொசிஷனில். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு முடிவை எடுக்கிற ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பொசிஷனில் வந்து இந்த 4 பேருமே இல்லை. டிரான்ஸ் கம்யூனிட்டியை நம்ம சேர்த்துக்கலாம், இவங்க இல்லை. ஸோ அப்படி இல்லாதப்போ அது செய்திகளில் பிரதிபலிக்கலை. இப்போ ஒரு விமன் இருந்தாங்கன்னா கான்ஷியஸாக என்ன பண்ணுவாங்க, இது விமன் சம்மந்தப்பட்ட விமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வரும். ஒரு SC/ST இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு எடிட்டோரியல் மீட்டிங் நடக்கும்போது இந்த செய்தியை நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி ஒரு செய்தி எடிட்டோரியல் போர்டில் வந்து ஒரு டைவர்சிட்டி இல்லாததுனால எல்லாருமே அப்பர் காஸ்ட்டாக உட்கார்ந்துருக்கிறதுனால செய்திகளில் என்ன ஆகுது, இந்த நாட்டோட முக்கியமான பெரும்பான்மை மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே வந்து நியூஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. நாம் பார்க்குற செய்திகள் எதுவுமே பெரும்பாலும் இதை நாங்கள் நான் நியூஸ்னு சொல்லுவோம். ஏன்னா மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை விட்டுட்டு எதையோ நம்மளை வந்து நியூஸுன்னு சொல்லி இதுதான் நியூஸ்னு ஒன்று வரையறுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே செய்திகளா? உண்மையிலேயே செய்திகளாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கே கிடக்கு? யார் கண்ணுக்கும் படாமல் பத்திரமா பதுங்கியிருக்கு. நாம் இன்னும் அதெல்லாம் வந்து கண்டு எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கொடுமையான உண்மையை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தவறு நடக்குன்னா ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்காங்களா, பணபலம் உள்ளவங்க, அரசியல்வாதிகள், இவங்க வந்து இந்த நியூஸை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்துகிறாங்க மேம். அதனால் கீழே இருக்கவங்க வந்து அவங்களால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அவங்கள ரொம்ப அடிமைப்படுத்த காரணம் இது. அதிகார வர்க்கம் இருக்காங்களா, அதிகார வர்க்கம்னு சொல்கிறாங்களா, அதனால் இப்போ ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய செய்தியை வெளியே வர விடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால ஒரு செய்தி வெளியே வர ஆமாம், அதுதான் மீடியாவோட வேலைன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களோட அரசு நிர்வாகமோ இல்லை அரசியல் கட்சிகளோ இல்லை இந்த நீதித்துறையோ சரியாக செயல்படலை, இவங்கெல்லாம் வந்து உண்மையான மக்கள் பிரச்சனையை வெளி உலகத்துக்கு சொல்லாமல் தடுத்தாங்க அப்படின்னா அங்கே ஃபைட் பண்ணி இப்போ வந்து இந்தியாவோட பார்டரில் காஷ்மீரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போய் ஊடக நிறுவனங்கள் அங்கே நின்று நாங்கள் உண்மையை உலகத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ தடுத்தாலும் நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு முனைப்போடு செய்கிறாங்களே. அந்த மாதிரி இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களோட அடிப்படை மக்களோட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட பெண்களோட பிரச்சனையை எத்தனை பேர் தடுத்தாலும் நாங்கள் போடுவோம், அப்படி நாங்கள் அந்த செய்தியை வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஊடகங்கள் எடுத்திருக்காங்களா, அந்த கன்விக்ஷனோடு இருக்காங்களா அப்படின்னா அது இல்லை. வருத்தத்துக்குரிய உண்மை, ஊடகம் ரெண்டு பக்கமே அந்த தப்பு நடக்குது. ஒன்று இவங்க விடுறதும் இல்லை, இவங்க அந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறதும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன நம்ம பார்த்தோன்னா முழுக்க இந்திய நிறுவனங்கள், இந்திய ஊடக நிறுவனங்கள் வந்து ஒரு சாராரால் வந்து ஆளப்படுது. அவங்க தான் உரிமையாளர்களாக இருக்காங்க, அவங்க தான் வந்து டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்க அசைன் பண்ணுற ஸ்டோரிஸை தான் நம்ம பண்ண முடியும். எது ஹெட்லைன்ஸ் வரணும், எது வந்து ஹெட்லைன்ஸாக வரணும், எது வந்து கடைசி பக்கத்தில் இருக்கணும், எதுக்கு என்ன மாதிரி டைட்டில் வச்சா அது ரீச் ஆகும், இந்த மாதிரியான முடிவுகளை வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஊடக நிறுவனங்கள் தான் எடுக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா தமிழ் சூழலில் தமிழில் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு நமக்கு இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேகசின்ஸ் இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மேகசின் செய்தியாளர் தான், ஒரு இதழில் பணிபுரிய விரும்புகிற ஒரு செய்தியாளர். அப்படி தான் வந்து என்னோடய ஆரம்ப காலத்துலேருந்து நான் இருந்துட்டு வந்திருக்கேன். ஏன் நான் வந்து செய்தித்தாள்கோ டெலிவிஷன் நியூஸ் ரிப்போர்ட்டிங்க்கோ நான் போகலை அப்படின்னா, அது வந்து நீங்கள் டெலிவிஷன் நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஆப்வியஸாக இப்போ நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 100 செய்திகள் கொடுக்குறாங்க, பார்க்குறோம்ல, இப்படி போயிட்டே இருக்கும் செய்தி. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுக்கு எனக்கு? அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் ஏன் வந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூளை தான், நான் ஏன் வந்து 1 மணி நேரத்தில் 100 செய்திகளை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவ்வளோ தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்று, அது வந்து டெலிவிஷன். நியூஸ் பேப்பரே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அது ஜஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் தான். அந்த ரிப்போர்ட்டிங்குமே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக, அதுவும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிட்டி சார்ந்து அந்த மாதிரி வர செய்திகள் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து குறைஞ்சபட்சம் மேகசின்லையாவது, இப்போ நம்ம தலைப்புக்கு வரோம், செய்தி கட்டுரைகள். நாம் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரபலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு செய்தியை கொடுத்தாங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே வந்து பிரபலங்கள், உதாரணம் விஜய் கையசைத்தார், அது டாப்பிக்கில் போடுவாங்க. அஜித் கார் ரேஸில் ஆக்சிடென்ட், அதை டாப்பிக்கில் போடுவாங்க. மகிழ்ச்சியுடன் அஜித் வீட்டில் இருந்தார், அதை டாப்பிக்காக போடுவாங்க. அதுவே கல்வி உதவித்தொகைக்கு வேண்டி மனு கொடுக்க ஒரு சிறுமி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு போடவே மாட்டாங்க. ஸோ பாமர மக்களுக்கு எதிராகவே ஊடகம் செயல்படுதுன்னு என்னுடைய கருத்து மேடம். அது உண்மையான கருத்து தான். ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, இவங்க மெயின் ஸ்ட்ரீம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் சொன்ன இந்த செய்தி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, மைய நீரோட்ட ஊடகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து சோஷியல் மீடியாவோட போட்டி போடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல,
ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இயங்க வேண்டியவங்க. அந்த இடத்துல இருந்து இறங்கி அவங்க என்னென்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஒரு செய்தி, ஸோ அதை வந்து நம்ம போட்டால் தான் நமக்கு டிஆர்பி வரும் அப்படிங்கிற ஒரு பரிதாபமான நிலைக்கு போயிட்டது தான் இது இந்த மாதிரியான விஷயங்கள் காரணம். பட் எல்லா காலத்துலேயுமே இது அந்தந்த அளவில் இப்படி தான் இருந்தது. புதுசாலாம் ஒன்று மீடியா இவ்வளோ கரப்ட் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து இந்த பெரும்பான்மை மக்களோட பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ ஒரு விவசாயம் சார்ந்த செய்திகள் வந்து இந்த நாட்டோட ஒரு 50-60% மக்கள் வந்து விவசாய தொழிலில் இருக்காங்க, ஓகே. ஆனால் விவசாயம் சார்ந்த செய்திகள் இது நம்மளோட மீடியாவில் எவ்வளோ வருதுன்னா 0.06% தான். அவ்வளோதான் நியூஸு. என்றைக்காவது ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இல்லை விவசாயிகள் எங்கேயாவது போராட்டம் பண்ணாங்க, இந்த மாதிரி இதுதான் வந்து அவங்க நியூஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. விவசாயத்துறையில் எழுதுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றது. ஸோ இந்த செய்தி கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க கை தூக்குங்க. நீங்கள் ஜேர்னலிசம், ஓகே. அந்த W's and H உங்களுக்கு தெரியல, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, யாரால் நடந்தது, இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை சொல்கிறது தான் வந்து செய்தித்தாள்களோட வேலை. ஆனால் இதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இந்த செய்தி கட்டுரைகள்ங்கிற இடத்துக்கு வர்றோன்னா அது வந்து அனலிட்டிக்கல் ஜேர்னலிசம்னு சொல்லுவோம், பகுப்பாய்வு இதழியல். அந்த பகுப்பாய்வு இதழியல்ங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. சும்மா நான் வந்து காலையில் எழுந்திரிச்சேன், பல்லு தேய்ச்சேன், குளித்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டிங் ஜாப் இல்லை அது. அது நீங்கள் எந்த மாதிரியான செய்தியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த செய்தியை சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதை பற்றின ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ தூரம் அதில் உழைப்பை போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நியூஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த செய்தி கட்டுரைகள். இதில் இந்த தலைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சமூக அக்கறையுள்ள செய்தி கட்டுரைகள். இந்த சமூக அக்கறைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, பெரும்பான்மை மக்களோடது, சாதிய பிரச்சனைகள், மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள், பாலினம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி பொதுவாக வந்து இப்போது வந்து அரசியல் கட்சிகள் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே வந்து ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு தனியாக இருக்குது. இப்போ ஒரே செய்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரி சொல்லுது இல்லைங்களா. இப்போது ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அதை பற்றின செய்திகள் இல்லாத மாதிரியோ இருக்குது. அதுக்கு எதிரில் பேசுகிறவங்க அது ரொம்ப பூம் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா. அப்போது ஒரே விஷயம்தான் இருக்குது, அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாகவே கொடுக்குறாங்க. அப்போது மீடியாக்குள்ளே அரசியல் அப்படிங்கிறது, அரசியல் தாக்கம் அப்படிங்கிறது வரும்பொழுது அது பல்வேறு குழப்பங்களை ஒரு சரியான செய்தியை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆமாம், நமக்கு என்ன இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா, பெரும்பாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே இன்றைக்கி என்ன ஒரு மீடியாவோட சூழல், ஒரு பரிதாபமான சூழல் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க அரசியல் கட்சிகளோட ஆதிக்கத்தில் தான் வந்து இந்த ஊடகங்கள் இன்றைக்கி செயல்படுது. குறிப்பாக வந்து இங்கிலீஷ் மீடியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த ஷேர் ஹோல்டர்ஸாக யார் இருக்காங்க, ஒரு 60% மேலே 80% மேலே ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்குது. பெரிய பெரும் முதலாளிகள் வந்து ஒரு மீடியாவோட ஓனர்ஸாக ஆகும்போது அவங்களுக்கு இணக்கமான கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா அது சார்ந்த செய்திகள் தான் வந்து ஊடகத்தில் வரும். ஸோ இன்றைக்கி வந்து சுதந்திரமாக செயல்படுற மீடியான்னு ஒன்று கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து. அப்படியான இப்போ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன், அவுட்லுக் இருக்குது, இந்தியா டுடே இருக்குது. ஏதாவது தப்பி தவறியாவது அந்த மாதிரியான மேகசின்ஸில் வந்து ஒரு 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 செய்தியாவது உருப்படியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ தமிழ் சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா விகடன் இருக்குது, குமுதம் இருக்குது. நீங்கள் இந்த பத்திரிகைகள்லாம் எடுத்து பாருங்கள், பக்கத்துக்கு பக்கம் முழுமையாக என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே கூட ஒரு ஆஃபீஸில் கூட இருந்தது, நீங்கள் குமுதம் இதழ், ஆனந்த விகடன் இதெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா முழுக்கவும் சினிமா செய்திகள் தான் வந்து
இருக்குது. அது முழுக்க என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் தான் கருதப்படணும். அப்போ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மேகசின் இல்லை ஒரு சோஷியல் இஷ்யூஸை வந்து ஹைலைட் பண்ணுற ஒரு மேகசின் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதே டிஜிட்டல் மீடியா வந்து இங்கிலீஷில் இன்னும் நல்ல என்ன சொல்கிறது, இப்போ வயர் இருக்குது, நியூஸ் மினிட் இருக்குது, கேரவன் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து லாங் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செய்தி கட்டுரைகள் இருக்குல்ல, விரிவாக ஒரு விஷயம், மணிப்பூரில் ஒரு செய்தி ஒரு 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 அங்கே இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னா அதை பற்றி விரிவாக எழுதுகிறாங்க ஜேர்னலிஸ்ட். அங்கே போய் தங்கியிருந்து உயிரை பணையம் வச்சு அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விரிவாக அனலிட்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, என்ன டேட்டா, என்ன அவங்க இருக்கிற மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, களத்தில் இருந்து செய்தி சேகரித்து கொடுக்குற அந்த ஜேர்னலிசம் வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வேங்கை வயல் இஷ்யூ நடக்குது இல்லை, வேங்கை வயலுக்குள்ளே போகவே முடியல, ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நாட் அலவுட் இன்சைடு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் வேங்கை வயல் பற்றி ஒருவேளை உங்களில் யாராவது ரொம்ப ஆர்வமாக போய் நான் ஒரு செய்தியை சேகரிச்சிட்டேன், இதை நான் எழுதணும், விரிவாக எழுதணும், ஒரு செய்தி கட்டுரையாக வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்வமாக வந்தீங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கே இங்கே மீடியா கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கல். ரெண்டு பக்கமே, ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது தமிழ்நாட்டில், இன்னொன்று அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் மீடியா, அந்த மாதிரியான மீடியா இங்கே இல்லை. இப்போ எப்படி இங்கிலீஷில் இண்டிபெண்ட் மீடியான்னு சொல்கிற செய்தி நிறுவனங்கள் டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இல்லை. இப்போ நான்லாம் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி நான் தமிழில் தானே எவ்வளோ காலமாக எழுதிட்டு வந்திருக்கேன். தமிழில் இன்றைக்கி வந்து நான் இந்த விஷயங்களை எழுதுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நிஜமாகவே இல்லை. ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஓகே, செய்தி கட்டுரைகளை சுவாரஸ்யமாக எழுதுவது எப்படி? இப்போ நான் சொன்னேன்ல, அந்த 5Wன்னு சொல்லுவோம். நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிறது வேறு, நியூஸ் ஃபீச்சர் ரைட்டிங்கிறது வேறு. நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிறது வந்து அந்த பேசிக்கான கொஷின்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டிங். எங்கே நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டா நீங்கள் இப்போ தினத்தந்திலையோ தினமலர்லையோ ஒரு செய்தியை எழுதிட முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேருந்து இந்த மாதிரி எல்எல்ஏ பில்டிங்கில் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க இப்படின்னு சொன்னாலே போதுமானது. அது வந்து நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஆகும். நியூஸ் ஃபீச்சர் ரைட்டிங் அப்படின்னு நம்ம வரும்போது அதுக்கு வந்து நிறைய நம்ம உழைக்க வேண்டி இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தகவல்கள், இப்போ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு எவ்வளோ சுவாரஸ்யங்கிறதுக்கு நம்ம அப்புறம் போகலாம். முதல்ல ஒரு நியூஸ் ஃபீச்சருக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி எடுத்துக்கலாம். இப்போ சமீபத்தில் நடந்த ஏதாவது உங்களை பாதித்த ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று. ஓகே, பொள்ளாச்சி கேஸில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இல்லையா? அப்போ அதை பற்றி நீங்கள் பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி யாராவது எழுதுறீங்க அப்படின்னா முதல்ல பொள்ளாச்சி இஷ்யூ எப்போ நடந்தது? 2019 நடக்குது. அதை பற்றின முழு தகவல்களையும் நீங்கள் சேகரிக்கணும். ஓகே, அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேலை செஞ்சவங்கக்கிட்ட போய் நம்ம அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம். நிறைய அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் வந்து இந்த கேஸில் நியாயமாக தீர்ப்பு வர்றதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்கறதுக்காக பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அந்த அமைப்புகளை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஒரு செய்தி கட்டுரை எழுதுறதுக்கு நீங்கள் கடுமையான உழைப்பை போடணும். வெறுமனே வந்து ஒரு இதில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் 4 செய்தியை பார்த்தேன், சேகரித்தேன், உட்காந்தேன், எழுதினேன், இவங்க அந்த கருத்து சொன்னாங்க, அவங்க இந்த கருத்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம போடக்கூடாது. செய்தி கட்டுரைன்னு வரும்போது அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதுக்கு அடிப்படை தேவை வந்து டேட்டா ரொம்ப முக்கியம், புள்ளி விவரங்கள், நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காஸ்ட் அட்ராசிட்டியை ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு எவ்வளவு, இப்போ 6 மாத காலம் ஆயிருக்கு, ஜூன் வரப்போகுது, இந்த 6 மாத காலத்தில் தமிழகத்தில் என்ன மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரங்களை நீங்கள் முதல்ல சேகரிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ் வந்து அதிக அளவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை எடுத்துக்கிட்டு அதுக்காக அமைப்புகள் இருப்பாங்கள்ல, வேலை செஞ்ச அமைப்புகள் இருக்காங்கள்ல, அவங்கள போய் நேரில் உட்காந்து மீட் பண்ணும்.
முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கான்வர்சேஷன். இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்கிறது ஃபீல்டு ஜேர்னலிசமே எனக்கு கிடையாது. இன்றைக்கி பெரும்பாலும் டெலிஃபோன் ஜேர்னலிசம் அண்ட் ஸ்டூடியோ ஜேர்னலிசம் தான். ஒன்று ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு 4 லைனை எழுதிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு அதையும் அவங்கக்கிட்டே கேட்டுட்டு ஃபோனை வச்சுருவாங்க ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப மோசமான ஒரு சூழல். ரெண்டாவது ஸ்டூடியோ ஜேர்னலிசம். ஸ்டூடியோ ஜேர்னலிசம்னு என்ன சொல்லுவோன்னா, யாரையாவது கூப்பிட்டு இதை பற்றி கருத்து சொல்ல வைக்கிறது. இது மாதிரி ஒரு மோசமான விஷயமே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை தொழிலாளர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக ஒரு 25 ஆண்டு காலம் வேலை செய்கிற அமைப்புகள், உரிமை சார் அமைப்புகள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி பேசுகிறவங்க, டிபேட் ஷோஸில் வந்து பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிரபலங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த கள நிலவரமே தெரியாது. ஆனால் எதையாவது பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேச போகிறதே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தானே. ஸோ அந்த அவசரமாக அந்த மாதிரி டாப்பிக்லாம் யூஸ்வலாக எடுக்கிறதே கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் ரியாலிட்டி என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா இதில் டெலிவிஷன் மீடியா டிபேட்ஸில் பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் இஷ்யூவில் வேலை செய்கிற, அந்த பிரச்சனைக்காக உசுரை கொடுத்து வேலை செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவங்க நீங்கள் எப்படி வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அங்கே வந்து கருத்து சொல்கிறவங்க தான், களத்தில் இருக்கிறவங்க கிடையாது. களத்தில் வேலை செய்கிறவங்க களத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரணுன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்கணும். அவங்க அங்கேருந்து நகர்த்தி கூட்டிகிட்டு வந்து டெலிவிஷன் மீடியாவில் வந்து உட்கார வச்சு அந்த ஸ்டூடியோவில் உட்கார வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவங்க டைம்லாம் வந்து அவைலபிளாக இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே ரெடியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இதனால் என்னென்னா ரியல் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் மக்களுக்கு உண்மையான நிலவரம் என்ன, நாட்டில் என்னென்ன இப்போ குழந்தை தொழிலாளர்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை தொழிலாளர் முறை இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ இதை வந்து எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் சொல்லக்கூடியவங்க வந்து களத்தில் இருந்து போராடுறவங்க தான். ஸோ இதுதான் வந்து நாம் ஒரு செய்தி கட்டுரை எழுதும்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இப்போ ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு மனித உரிமை அமைப்பு இருக்குது, அவங்க வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் கையாள்கிறோம் என்று போடுறாங்க, ஒரு செய்தியை ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னா அது நமக்கு தகவல். அந்த தகவலை எடுத்துக்கிட்டு அவங்கள போய் நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து அப்போ தான் அது ஃபீல்டு ரிப்போர்ட்டிங் ஆகும். நம்ம அவங்கக்கிட்ட போய் உட்காந்து நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கக்கிட்ட, இப்போ நம்மளால் வந்து 10 புக்கை வந்து ஒரு நேரத்தில் படிக்க முடியாது. அதுவும் இந்த காலத்தில் அது சாத்தியமா? ஆனால் அவங்க 100 புக்கு படிச்சிருப்பாங்க. அந்த 100 புக்கோட நாலேஜையும் நமக்கு தருவாங்கல்ல. இப்போ நான்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் புக்ஸை படித்ததை விட பல பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஒரு சூழலியல் சார்ந்து நாம் இயங்கணுன்னா, நான் அப்போல்லாம் நம்மாழ்வார் இருந்தார், நம்மாழ்வார் கூட போய் நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் அவர் சென்னைக்கு வந்திருக்காருன்னா நான் போய் உட்காந்துருப்பேன். அவங்க பேச நமக்கு வந்து என்ன செய்யும், நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்கள்னு நம்ம இங்கே உண்மையிலேயே களத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ரியல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட நீங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றது. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுப்பாங்க, புது தகவல்கள் கொடுப்பாங்க. இந்த ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சு, நீ கேள்விப்பட்டியான்னு நமக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுவாங்க. அப்போ நம்ம வந்து அதுதான் சோர்ஸ் நமக்கு. ஸோ அங்கே போவோம். இப்போ எவிடன்ஸ் அமைப்பு இருக்குது, அவங்க வந்து தென் மாவட்டங்களில் இல்லை தமிழகம் முழுக்க நடக்கிற சாதிய வன்கொடுமைகளை, மதுரையில் இருக்க அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்க நிறைய சாதிய வன்கொடுமைகளை கன்சாலிடேட் பண்ணி நமக்கு தரவுகளாக கொடுக்குறாங்க. 5 வருஷத்தில் என்ன நடந்தது, 10 வருஷத்தில் என்ன நடந்தது. இப்போ அதில் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, அந்த ஆண்டு எனக்கு இப்போ நான் ஞாபகத்தில் இல்லை, நிறைய பெண்கள் வந்து தற்கொலை அதிகமாக இருக்குது, பெண்களோட தற்கொலை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தற்கொலைங்கிறதுக்கு பின்னாடி வந்து சாதி காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆணவ படுகொலைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து நமக்கு எப்படி தெரியும், சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்ம அவங்கள வந்து வெட்டிடுவாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் டேட்டாவில் எவிடன்ஸ் அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா, தற்கொலையாக அதை மாற்றிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ்.
இப்போ வயிற்று வலியில் ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு பதிவாயிருக்கும் எஃப்ஐஆரில். இப்போ அந்த வயிற்று வலிங்கிறது எதனால் வந்த வயிற்று வலி, அவங்க அதை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களோட தற்கொலைக்கும் இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கும் இல்லை சாதி மறுப்பு காதலுக்கும் இருக்கிற தொடர்பை வந்து அவங்க அந்த பர்டிகுலர் ஆய்வில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு தான் வந்து களத்தில் ஒரு ரியல் ஜேர்னலிஸ்ட் வந்து களத்தில் இருக்கிற அமைப்புகளோட ஆக்டிவிஸ்டோட வந்து தொடர்பில் இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து கூடங்குளம் பிரச்சனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடணும்னு சொல்லி இங்கே பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. ஓகே, 2011-12 காலகட்டத்தில். அப்போது எனக்கு ஒரு செய்தியை ஒரு அமைப்பை சேர்ந்தவர் கொடுத்தார். அது என்னென்னா, கல்பாக்கத்தில் இப்போ அந்த மக்கள் என்னென்னா, அங்கேருந்து அணு கசிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பகுதியே அழிஞ்சு போயிடும், மக்களோட உயிருக்கு அந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாகும், அதனால் அணுமின் நிலையத்தை மூடணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. நாடு முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின போராட்டம் அது. அந்த டைமில் நாங்கள் இந்தியா டுடேல என்ன செய்தி போட்டோம் அப்படின்னா, ஒரு அமைப்பு வந்து அது என்ன ரிப்போர்ட்டு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு செய்தியை வந்து வாங்கியிருந்தாங்க. என்ன செய்தி அப்படின்னா, கல்பாக்கத்தில் நிறைய பேருக்கு, கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அங்கே வாழ்கிற அந்த சுற்று வட்டார பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பல வகையான புற்றுநோய், குறிப்பாக இந்த அணுக்கதிர்வீச்சினால் வர்ற எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் வந்து அதிக அளவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டிஐயில் அந்த டேட்டாவை வாங்கி அந்த கேஸ் ஸ்டடீஸை நாங்கள் எடுத்தோம். அந்த டைமில் அந்த தகவலை எனக்கு கொடுத்தவர், நான் அதை ரிப்போர்ட் பண்ணேன். அதை ரிப்போர்ட் பண்ணப்போ அது அந்த ரொம்ப பரபரப்பாக அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இதுவாக இது வந்துச்சு. அந்த மக்கள் எதை சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த கல்பாக்கத்தில் இருந்த இந்த கேஸஸ் இருக்குல்ல, இவ்வளோ பேருன்னு சொல்லி. ஸோ சிலருக்கு வந்து நிறைய பேர், சிலர் இறந்து போயிட்டாங்க, சிலருக்கு வந்து அந்த எலும்பு மஜ்ஜை நோய் வந்து ரொம்ப உருக்கி அங்கே இருந்த மருத்துவர்கள் இவங்களெல்லாம் பேட்டி எடுத்து அந்த செய்தியை வந்து நாங்கள் போட்டோம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் செய்திகளை எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 10-15 அமைப்புகளை வந்து நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க, என்ன மாதிரி இஷ்யூஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைம் ஆயிடுச்சா? ஓகே, வந்து நம்ம அவங்க கூட இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கான்டாக்ட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு செய்தி கட்டுரை வந்து நம்மளால் விரிவாக எழுத முடியும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் டிஸ்கிரிப்டாக எழுதணும். இப்போ டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும். அது வந்து இப்போ சுவாரஸ்யமாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொடுக்குற தகவல்களே சுவாரஸ்யத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நீங்கள் பல சைடில் இருந்தும் ஒரு அந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து இன்னும் டீட்டெயில் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்கான சுவாரஸ்யம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னால் நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும். மற்றது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ ஒரு 2-3 செய்தி நான் பண்ண இப்போ இந்த சமூக அக்கறைங்கிறதுனால அந்த மாதிரி செய்திகளை நான் நிறைய எழுதியிருக்கேங்கிறதுனால சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கலாம். சென்னை வெள்ளம் வந்தது எல்லாருக்கும் தெரியும்ல, சென்னை வெள்ளம் வந்ததில்ல. அப்போ வந்து எல்லோரும் பயங்கரமாக எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் வந்து இந்த சென்னை மாநகரத்தில் எல்லா மக்களுமே வந்து ஈவன் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் உட்பட ரொம்ப சாதாரண மக்கள் வரை எல்லாருமே வந்து மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க, நிவாரணத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் மீட்பு கிடச்சிதா, எல்லாருக்கும் நிவாரணம் கிடச்சிதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் கூட சோஷியல் மீடியாவில் டிஸ்கஷன் பண்ணப்பட்டுச்சு. அப்போ நான் வந்து ஃபீல்டுக்கு போகிறேன். அப்போ அந்த ஃபீல்டுக்கு போய் பார்க்கும்போது துப்புரவு பணியாளர்கள், அதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது 3 வகையில் வந்து 3 விதமான பணிகள் வந்து நடக்கும். ஒன்று வந்து மீட்பு, முதல்ல ஆபத்தில் இருக்க மக்களை மீட்கணும். ரெண்டாவது நிவாரணம், அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கணும். மூணாவது மறுவாழ்வு.
ஓகே. இந்த மீட்பு நிவாரணம் ரெண்டுலேயும் வந்து பயங்கர ஹீரோயிக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்படியே நீந்தி போய் நிறைய பேரை காப்பாற்றினாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து வர்ற நிவாரணங்கள் எல்லாம் நாங்கள்லாம் கூட கொடுத்தோம். அந்த மாதிரி நிவாரணங்கள் பொருட்களெல்லாம் வந்து கொண்டு சேர்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீர் வடியுதில்ல, வெள்ள நீர் வடிஞ்சோன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து மழை அளவுக்கு வந்து குப்பைகள் வந்து கூஞ்சிருக்கு. அப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம ஃபீல்டில் போய் பார்க்கும்போது இங்கே இந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மழை அளவு கூஞ்சிருக்கிற அந்த சாக்கடை, மலம், செத்துப்போன விலங்குகள், இது எல்லாம் இருக்க கழிவை வந்து சைலண்ட்டாக ஒரு மக்கள் வந்து க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனோட அட்டென்ஷன் முழுக்க இங்கே இருக்குது. இந்த பகுதியில் இந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல், தங்குறதுக்கு சரியான வசதி இல்லாமல், குறைஞ்ச கூலிக்கு இவங்களை தமிழ்நாடு முழுக்க இருந்து குப்பலாரியிலே கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மக்களை. இப்போ இந்த மக்களை வந்து யாருமே கண்டுக்கல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் எல்லா மீடியாவும் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஹியூமன் ரைட்ஸு, நமக்கு மனித உரிமைகளில் ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே போகும்? இவங்கள தான் நம்ம பார்ப்போம். எப்போவுமே நம்மளோட சாய்ஸ் ஒரு அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக விளிம்பு நிலையிலையும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை தான் ஆப்வியஸாக நம்ம முதல்ல பெண் சைடு இருக்க நியாயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஒரு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் ஒரு தலித்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நம்மளோட ஒரு மனித உரிமை ஆஸ்பெக்டில் ஒரு பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்களுக்குமான ஒரு இஷ்யூ வரும்போது நம்மளோட கவனம் எங்கே போகணும்? ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப விளிம்பு நிலையில் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகி உரிமைகள் மறுக்கப்பட்ட இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க விக்டிம் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகணும்? அந்த மாதிரி நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு அந்த சமூக அக்கறையுள்ள ஒரு செய்தியாளராக வந்து நீங்கள் மாறிடுவீங்க. அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ என் கூட இந்தியா டுடேயில் ஒர்க் பண்ண துரையரசு வந்து இருக்கார். நாங்கள் சேர்ந்து தான் அந்த ஸ்டோரியை ஒர்க் பண்ணோம். அதனால் நான் சொல்கிறேன். இதை நான் நிறைய ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதில் இந்த புக்கில் கூட அது இருக்குது. 2 செய்திகள் நான் சொல்லலான்னு நினச்சேன், பட் அதுக்கு டைம் இல்லை. சாரி. அதாவது ஒரு செய்தியை வந்து நாம் வந்து எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்கல்ல, அதோட நம்ம பின்னாடி ஒரு ரியல் ஜேர்னலிஸ்ட் வந்து அப்படி ஓட மாட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் பெரும்பான்மை எல்லாரும், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, நான் வந்து 2012 வந்து ஒரு பேங்க் ராபரி நடந்தது. ஓகே. ஒரு வங்கி கொள்ளை சம்பவம் வந்து நடந்தது. அந்த கொள்ளை சம்பவம் பேங்க் ஆஃப் பரோடா, அந்த பேங்க்கில் நடந்து முடிஞ்சு 1 மாதத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் கொள்ளை நடந்தது. 2 கொள்ளைக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, முகமுடி போட்டிருந்தாங்க, சிசிடிவி அந்த 2 பேங்க்லேயும் சிசிடிவி இல்லை, கனெக்ஷன் இல்லை. அப்புறம் இன்னொன்று போலீஸ் தரப்பு சொன்ன செய்தி என்னென்னா, 2 பேருமே வந்து இந்த முகமுடி போட்டுட்டு வந்த 4-5 பேர் அந்த கொள்ளையர்கள்னு சொல்லப்பட்டவங்க வந்து ஹிந்தி பேசினாங்க அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. அந்த 2வது கொள்ளை நடந்த 2வது நாள்லையே வந்து இந்த 4 பேரும் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க, என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை அந்த டைமில் வந்து ஏற்படுத்திச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க என்ன சொல்கிறது, வங்கி கொள்ளையர்கள் குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளர்களை வந்து குற்றம் சுமத்துறது, அவங்கள அங்கங்கே அடிக்க ஆரம்பிக்கிறது, அவங்கள பார்த்தாலே வந்து இவங்க கொள்ளை அடிக்க தான் வந்திருக்காங்க, இல்லை பிள்ளைகளை தூக்கிட்டு போக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி வந்து இங்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி அது ரொம்ப ஆபத்தாக மாறிடுச்சு அந்த டைமில். அப்போ ஏன்னா இங்கே இருக்கிற சில மனித உரிமை அமைப்புகள் வந்து அவங்க தொடர்ச்சியாக இது வந்து இதை கேள்விக்குட்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தை. அப்போ நாங்கள் இந்தியா டுடேயில் இந்த செய்தியை நான் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 4 பேரும் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் இங்கே வந்து இருந்திருக்காங்க. போலீஸ் தரப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட
ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இதை வச்சு தான் இவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலைக்கு வர மாதிரி வந்துட்டு இங்கே இந்த கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் அந்த என்கவுண்டர் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இருந்தது வந்து ஒரு ஹவுசிங் போர்டு. மனித உரிமை அமைப்புகள் என்ன ப்ரைமரிலாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரே வாசல் இருக்கிற ஒரு வீடு, அது ஒரே வாசல் இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் போலீஸ் வந்து இங்கே சரவுண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் உள்ளே போனாலே அவங்கள பிடிச்சிட முடியுமே, அப்படி இருக்கும்போது என்கவுண்டருக்கான தேவை என்ன வந்தது அப்படின்னு சொல்லி மனித உரிமை அமைப்புகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது என்னாச்சு, ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. உண்மையிலேயே இந்த வட மாநிலத்தவர்கள் தான் வந்து இந்த பேங்க் கொள்ளையில் ஈடுபட்டவர்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தின இடத்துல இந்தியா டுடேலேருந்து இந்த இது இருக்குல்ல, இந்த டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஓட்டர் ஐடியை வச்சு பீகாரில் அந்த அட்ரஸில் செக் பண்ணான். ஆனால் அந்த அட்ரஸில் அந்த பேரில் அங்கே ஆட்கள் இருக்காங்க. அப்போ இங்கே சுட்டு கொல்லப்பட்டவங்க யார்? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடையாது. இது எதுக்கு நடந்தது, எதுக்கு இந்த கொள்ளை, எதுக்கு இந்த என்கவுண்டர், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பொது புத்தியோட மைண்டில் எப்படி இருக்குன்னா, வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே தமிழகத்தில் கொள்ளையடித்தாங்க, அதுக்காக அவங்க என்கவுண்டரில் செத்தாங்க, அது சரியான விஷயந்தான் அப்படிங்கிற ஒன்று இங்கே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு சமூக அக்கறையுள்ள ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த மேலோட்டமான அந்த செய்தி இருக்குல்ல, அதோட அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் நீங்கள் ஒரு ஆதாரம் உங்களுக்கு போலீஸ் கொடுத்துருக்குல்ல, இந்த அட்ரஸில் இவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸை தேடி போகிறோம்ல, அதுதான் வந்து நமக்கு இங்கே ஒரு சேஞ்ச். நம்மளோட 4th பில்லர்னு நமக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை வந்து அதுக்கான தகுதியான நம்பராக நம்ம எப்போ ஆவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனித உரிமை சார்ந்த பார்வையோட நாம் செய்திகளை அணுகும்போதும் செய்திகளை தேடும்போதும் வந்து நடக்கும். இதே இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் இங்கே வந்து அதே சேம் ஆண்டு தான் இந்த நூலில் இருக்கிற எல்லா கட்டுரைகளுமே வந்து அந்த 2011-12 காலகட்டத்தில் நடந்தது தான். இதில் வந்து பாகிஸ்தான் உளவாளின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் ஒருத்தரை வந்து இந்த ஸ்டோரியை எடிட் பண்ணவர் வந்து துரையரசு தான். நாங்கள் வந்து ரொம்ப படாத பாடுபட்டோம். அந்த செய்தியை வந்து நாங்கள் என்ன உண்மையை அங்கேருந்து நாங்கள் ஃபீல்டில் பார்த்து நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேனோ அதை அப்படியே இந்த பத்திரிகையில் கொண்டு வர வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் படாத பாடுபட்டோம். எனக்கு நான் எப்போ இந்த ஸ்டோரியை பற்றி எங்கள் காலேஜில் சொன்னாலும் எனக்கு இவர் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா அந்த நைட்டு நாங்கள் உட்காந்து அந்த ஸ்டோரியை எப்படி டிசைன் பண்ணோம் அந்த எடிட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பாகிஸ்தான் உளவாளி அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சியை சேர்ந்த அவரோட பேர் வந்து தமீம் அன்சாரி வந்து இப்போது அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அவரோட பேசிக் என்னென்னா, அவர் எஸ்எஃப்ஐலலாம் இருந்திருக்காரு. அவரோட பின்னணி என்னென்னா, எஸ்எஃப்ஐயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கொழும்பில் இலங்கையில் போய் உருளைக்கிழங்கு வியாபாரம்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ இங்கே வந்து இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு ஒரு பேர்கள்லாம் எனக்கு மறந்துடுது இப்போது. அந்த ஒரு படத்துக்கு எதிராக வந்து சென்னையில் இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அமெரிக்கன் எம்பசியை நோக்கி அந்த போராட்டத்தை வந்து ரொம்ப பெருசு அண்ணா சாலை முழுக்க அவங்க வந்து திரண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லா மீடியாவிலையும் அதாவது இந்த முஸ்லீம்ஸ் போராட்டம் பண்ணுறாங்கங்கிற ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிற டைமில் கியூ பிரான்ச் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. பாகிஸ்தான் உளவாளி ஒருத்தர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார், அவர் வந்து அதனால் ஒரு பெரிய ஆபத்து வந்து இந்தியாவுக்கு வந்து அதோட பாதுகாப்புக்கு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லி என்னாச்சு. சரி, அதுக்கு வந்து கியூ பிரான்ச் போலீஸ் தரப்பில் கொடுத்த ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் மேப்லே எடுத்துட முடியும். இந்த இராணுவ தளவாடம் இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்லேயே கிடைக்கக்கூடிய பிக்சர்ஸை வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புகளுக்கு அனுப்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இந்தியா டுடேலேருந்து நாங்கள் திருச்சிக்கு நான் தான் கிளம்பி போகிறேன். அங்கே அவங்க ஃபேமிலி எல்லா மீடியாவும் என்ன பண்ணாங்க, கேமராவை வச்சுட்டு இது ஒரு தீவிரவாதியின் குடும்பத்தை நாம் சுற்றி அழைத்து விட்டோம் இந்த வீட்டை அப்படின்னு சொல்லி கேமரா வச்சுட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நான் வந்து அதுக்குள்ளே எனக்கு இருக்க கான்டாக்ட்ஸை வச்சு நான் சில மனித உரிமை அமைப்புகளோடலாம் பேசிட்டு அந்த கான்டாக்ட்ஸோடு நான் உள்ளே போகிறேன்.
எனக்கு இவங்க என்னென்னா நான் ஒரு சின்ன கேப்பில் கிடச்சி உள்ளே போயிட்டா எல்லா மீடியாவும் உள்ளே வந்துடுற ஒரு நிலைமை. ஏன்னா டோரை ஒட்டி க்ளோஸாக கேமரா வச்சுட்டு இவங்க செட் பண்ணி எல்லா மீடியாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் நான் வந்து உள்ளே இருந்து எனக்கு பின்வாசல் வழி போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் பின்பக்கமாக வந்தால் அவங்க அம்மா தமீம் அன்சாரியோட அம்மா, அவங்க மனைவி, குழந்தைகள் எல்லாரும் லிட்டரலாக அப்படியே பயந்து நடுங்கி அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது என்ன நடக்குது எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இந்த குடும்பம் வந்து தீவிரவாத குடும்பம் அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரொஜெக்ட் பண்ணி இதாச்சு. அவங்கள எப்படி வெளியே கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் யாராவது நான் போனதுக்கப்புறம் தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு யாராவது அட்வொகேட் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, தனியாக உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணதில்லை, இவரை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் திருச்சியில் இருந்த ஒரு அட்வொகேட் எஸ்விஆர்கிட்ட எல்லாம் பேசி ஒரு திருச்சியில் இருந்த ஒரு அட்வொகேட் மூலமாக அவங்கள என்னோடய வண்டியிலேயே நான் வந்த கார்லேயே அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த அட்வொகேட்லாம் வந்து மீட் பண்ண வச்சேன். ஸோ இப்படி வந்து அந்த பெண்களுக்கு வெறும் பெண்களாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நடக்குது. இந்த செய்தியை வந்து அதுக்குள்ளே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு டெரரிஸ்ட் பிளான் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் நான் பேட்டி எடுத்துகிட்டு இவர் யார், எப்படிப்பட்டவர், இவர் எப்படி ஒரு முற்போக்கு அமைப்பில் இருந்தார், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இந்தியா டுடேயில் கொடுக்கும்போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தோணல ஒரு எனி எடிட்டோரியல் இதில் வந்து ஒரு எடிட்டர் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு டெரரிஸ்ட்டை வந்து நீங்கள் இவ்வளோ அவருக்கு ஏன் இப்படி ஒரு இமேஜை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. அப்போ நானும் வெறும் தான் உட்காந்து துரையரசும் உட்காந்து அந்த ஸ்டோரியை வந்து அந்த யாரும் தூக்கியும் போற்றாத மாதிரி அவரோட அந்த பின்னணி ஒரு உண்மையான பின்னணி, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவர் அவர். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி உண்மையான தகவல்களோட வந்த ஒரே ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் தமீம் அன்சாரியை வந்து நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆமாம், பீப்புள்ஸ் வாட்ச் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. ஸோ அவர் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணதில் அவர் அங்கே வந்திருந்தார். அப்போது நான் இன்னொரு சைடில் ஜேர்னலிசம் ஒர்க் ஷாப் நடக்குது, நான் அங்கே இருந்தேன். அப்போ அவர் கேள்விப்பட்டு அவரே வந்து என்னை பார்த்தார் இந்த மாதிரி. அப்புறம் எங்கள் அம்மா ஒய்ஃபெல்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் இப்போ வந்து இந்த டெரரிஸ்ட்டுன்னு பிராண்ட் பண்ணப்பட்டவர் வந்து இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு அவருக்கு ஃபிலிம் டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு நல்ல ஒரு கேஷுவலான ஒரு ஆள். அவரை வந்து இவங்க அதுக்குள்ளே காலி பண்ணி பல வருஷம் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சிறையில் போட்டு வதன்னு வதைச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்க அம்மா தங்கையெல்லாம் கூட நான் மீட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்னென்னா நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த பொது கருத்து இருக்குல்ல, பொது புத்தியோட புரிதல் இருக்குல்ல, அதிலேருந்து எப்போவுமே விலகி நிற்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உண்மைங்கிறது நம்ம எங்கே அந்த விலகி நிற்கிற அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் வந்து உண்மை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லிக்கிறேன், நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறது, வேலை இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மீடியா இல்லை அப்படின்லாம் தயவு செஞ்சு உங்களோட வேலையை விட்டுறாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பாதிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி டீட்டெயிலாக எழுதுங்க. கண்டிப்பாக நிறைய பத்திரிகைகளில் வந்து, அதாவது ஆல்டர்னேட் மீடியா நான் சொல்கிறது, லைக் சிறு பத்திரிகைகள். இப்போ நான்லாம் வந்து இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமில் எழுதுனதுக்கு இணையாக நான் வந்து இதுலேயும் எழுதியிருக்கேன். ஆல்டர்னேட் மேகசின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம எழுதிட்டோன்னா அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ரியல் ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு 4th பில்லரோட அதோட உறுதியை ஸ்திரப்படுத்துறதுக்கான ஒரு ஆளுமையாக நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.